விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு, எடப்பாடி பேசிட்டாரு. இன்னும் 3 மாசத்துல விஜய் சிஎம் பதவியேற்க போறார். விஜய்க்கு தன்னுடைய குடும்பத்தின் மீதோட பார்வை என்பது இவ்வளவு மோசமாக இருக்குன்னு அது வெளிக்காட்டுது. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது இலவசங்களை எதிர்க்கின்ற கட்சியா அல்லது இலவசங்களுக்கு ஆதரவான கட்சியா? முன்னாடி சொல்லிருக்கேன், விஜய் வந்து எந்த ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் போனது கிடையாது. விஜய் எந்த ஒரு அரசு மருத்துவமனையும் பார்த்தது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2000 ரூபாய் வச்சுட்டு மளிகை ஜாமான் வாங்க முடியாது. அவரோட பாயிண்ட் 2000 ரூபாய் வச்சுட்டு மளிகை வாங்கி நீங்க வாங்கிருக்கீங்க. 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வைத பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு சம்மன் அப்படிங்கிறது 2வது முறையாக வர சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அவங்க வர முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்காரு வேட்பாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே அப்படின்னு. நேரடியாக அவரே நேர்காணல் நடத்துவாரா அப்படிங்கிற கேள்விலாம் எழுந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவங்க கட்சிக்கு அடுத்த கட்டம் போகிறாங்க, அவங்க கூட்டணி என்டிஏ கூட போகிறாங்கன்ற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, நான் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா, இல்லை இதற்கு மேலேயும் கூட்டணிகள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, இந்த 2 நாட்களாக இல்லை 3 நாட்களாக இந்த கதை ஓடிட்டு இருக்கு. பவன் கல்யாண் மூலியமாக விஜயிடம் பேசும் பாஜகவின் மேல்மட்ட தரப்பு விஜய் எப்படியாவது உள்ளே இணைக்க பார்க்கிறது. விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு, எடப்பாடி பேசிட்டாரு, எல்லாம் பேசிட்டாங்கன்னு இப்படி ஒரு பக்கம் கதைகள் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து தகவல்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தோட தகவல்களா இல்லை எந்த தகவல் தெரியல, தகவல்களாக சோர்சஸ் இது போயிட்டு இருக்கு. வெளிப்படையாக நடந்த ஒன்று, ஏஎன்எஸ் பிரசாத் பாஜகவை சேர்ந்தவர் விஜய் வந்து எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார். அவருக்கு என்ன நடந்துச்சு, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் வெளிப்படையாக நடந்த ஒன்று. அப்போது நம்மளே பேசியிருக்கோம், பாஜக தரப்பு விஜயை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தது. ஆமாம், முயற்சித்தது. எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும், நம்ம வந்துட்டார்னா நமக்கு வந்து வெற்றி வாகை சூடிடலாம். அது வந்து நம்ம எடப்பாடியும் ரொம்ப முயற்சி பண்ணார், அதிமுகவும் ரொம்ப ரிசப்டிவாக இருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது விஜய் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜுங்கிறது விஜய் வந்தாலும் ஒன்றும் இல்லை, வராட்டி ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு நகர்ந்துட்டாங்க. நீங்கள் அதனால தான் நயினார் நாகேந்திரன் 2-3 வாரத்துக்கு முன்னாடியே விஜய் குறித்து பேசும்பொழுது த்ரிஷாவோட கனெக்ட் பண்ணி ஒன்று பேசினார். அது இப்போ கிட்டத்தட்ட அது உண்மையாயிடுச்சுங்கிறது வேறு விஷயம். பட் அது ஒன்று நடந்துச்சு. அதற்கு பிறகும் வந்து இப்பொழுதும் யாராவது விஜய் ரொம்ப வலிந்து கூப்பிட்றாங்களா? இல்லை. தமிழ் சவுந்தரராஜன் ஒரு காலத்தில் கூப்பிட்டாங்க, ஜனநாயகனாக இருப்பது முக்கியமல்ல, இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுனா நீங்கள் வாங்கலாம் சொல்லி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு சட்டமன்றத்தில் விஜய்க்காக குரல் கொடுத்தார், வெளியாக குரல் கொடுத்தார். அண்ணாமலையாக இருக்கலாம், எல்லாமே ஒட்டுமொத்தமாக விஜய் எப்படி காப்பாற்றுறது நோக்கத்தோட செயல்பட்டதெல்லாம் பார்த்தோம். எப்படியாவது விஜய் வந்துடுவார், விஜய் வந்துடணும். பவன் கல்யாண் மூலியமாக பேசியிருப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. சினிமா மூலியமாக நீங்கள் வந்து பவன் கல்யாணை கொண்டு வர. ஆனால் விஜய் அவர்கள் இப்பொழுதும் இது நடக்கிறதான்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவலை கசிய விடுவது தமிழக வெற்றி கழகம் தான். இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவலை கசிய விடுறது. ஏன்னா நீங்கள் விஜய் இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு இஷ்யூ அது யாருமே கிரியேட் பண்ணாட்டியும் தானாகவே கிரியேட் பண்ணிக்கிறார் அவராகவே. அது கரூர்லேருந்து தன்னோட குடும்ப பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் மையமாக அவர் தான் இருந்து செய்கிறார். இன்றைக்கி கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு தொய்வு நோக்கி தான் போயிட்டு இருக்கிற ஒரு சூழல் ஏற்படுது. மிக குறிப்பாக இந்த குடும்ப பஞ்சாயத்துக்கு பிறகு கேட்டிங்கன்னா பெண்கள் மத்தியிலே வந்து அவருக்கு நல்ல பேர் இருந்தது, அதிலே கூட ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து என்டிஏல இன்னுமே எங்களை கூப்பிட்றாங்க, ஆனால் என்டிஏ எவ்வளோ தான் கூப்பிட்டாலும் அசராத சிங்கமாக எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருக்காரு, அவர் என்ன நீங்கள் செஞ்சீங்கனாலும் உள்ளே போக மாட்டார், அவர் தனிச்சு தான் போவார் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறதுக்கு இது திட்டமிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கும்பலால் இது வந்து கசி விடப்படுகிறது. அதான் எதுவுமே கிடையாது. முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இப்பயுமே கூடங்க விஜயாக நான் வந்தறேன்னு சொன்னா சரி வாங்க, நல்லது தாங்க. அவங்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்தணும், யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்ல போறாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப வலிந்து கூப்பிடுறாங்க. அமித்ஷாவை ஃபோன் பண்ணி விஜய் நீங்க வந்தாகணும்னு சொல்லி சொல்றாரு. இல்லை சிபிஐ மூலியமாக வளைக்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அதையும் நான் ஃபேக்சுவலாக சொல்கிறேன். இல்லைங்க தான் சொல்கிறேன். நீங்கள் சிபிஐ வந்து வளைக்க பார்க்குறாங்க. ஸோ சிபிஐ அஜெண்டா இன்றைக்கி என்ன, விஜய் இன்றைக்கி வர வைக்கிறோம்பா, கொஸ்டின் பண்ணுற மாதிரி கொஸ்டின் பண்ணுறோம், அப்புறம் அரசியல் பேசுகிறோம், தூக்கி உள்ளே போடுறோம். இதானே பிளான். தூக்கி உள்ளே போகிறோன்னா என்டிஏக்குள்ளே தூக்கி உள்ளே போகிறோம். ஆனால் விஜய் என்ன கேட்டார், இல்லை எனக்கு வேலை இருக்குங்க, என்ன வந்து நேர்காணல் பண்ணணும், ஏதோ ஒரு காரணம் நேர்காணல் பண்ணுறான்னு கூட நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஃபோட்டோஸ் வெளியே நிற்கிறத தவிர இன்னும் உள்ளே வந்த ஃபோட்டோஸ் வரட்டும், இல்லை வீடியோ வரட்டும், ஃபோட்டோ கூட வந்துடும், ஃபோட்டோ வந்துடும், வீடியோ ஏதாவது விஜய் பேசுகிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஏதாவது வீடியோ வரட்டும், அப்போ நேர்காணல் பண்ணுற நான் ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் வந்து அப்போ சிபிஐ உண்மையிலேயே இன்றைக்கி வந்து
தங்களோட அஜெண்டா என்பது என்டிஏக்குள் கொண்டு வரணும்னா சிபிஐ என்ன சொல்லியிருப்பாங்க, ரெண்டு கோரிக்கை வச்சார் விஜய். ஒன்று, சார் என்னால் டெல்லிக்கு வர முடியாது, சென்னைக்கு வந்தீங்களா, உங்கள் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது, அதெல்லாம் தெளிவாக இருந்தாங்களா? டெல்லினா டெல்லி தான் நீ வரணும். அதே நேரத்தில் சார் 10ஆம் தேதி வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் வந்து இல்லை 20ஆம் தேதி முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் சம்மன் அனுப்போன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான் பண்ணுவாங்களே தவிர, ஒருவேளை என்டிஏவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும், இந்த சாட்சி விசாரணை இன்றைக்கி நடந்தே ஆகணும்ன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அதனால் சிபிஐ அப்படிலாம் அவர் கம்பல் பண்ணவே இல்லை. சிபிஎஃப்சி தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, விஜய் மேலே நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் நெருக்கடி என்பது நீங்கள் என்டிஏக்குள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்குலாம் இல்லை. விஜயை வந்து அவர் பல இடங்களே அடி கொடுக்குறது அந்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் முன்னாடி சொல்ல மாதிரி காங்கிரஸை உயர்த்தி பிடிக்க முயற்சி பண்ணுறாரு, தான் இண்டிவிஜுவலாக வளரணும்னு பார்க்குறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. பட் ஆனால் என்டிஏக்குள்ளே வரணும் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து என்டிஏ நகர்ந்து விட்டது. அப்போ இந்த நேரத்தில் இந்த தகவலை கசிய விடுவது யார் கேட்டிங்கன்னா தாவேக்க தான். எங்கள் அண்ணன் தனியாக நிற்கிறாரு, அவர் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் தாங்குவார். அதை விஜய் என்றைக்குமே பேச மாட்டார், ஏன்னா விஜய்க்கு தெரியும் அது பொய்யின்ட்டு. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ராதாவர்ஜனா பேசுகிறார். அவர் பாருங்கள், குடும்பத்தை விட்டுட்டே வந்துட்டார், குடும்பத்தை விட்டுட்டு வந்தார் அரசியலுக்கு. இதெல்லாம் என்ன கதை அப்பெல்லாம் சொல்கிறார் வெளிப்படை. விஜய் ஒரு பக்கம் சொல்கிறார், அதை பற்றி பேசாதீங்கிறார். இவர் போய் ஒரு புதுசாக கிளப்பி விட்றாரு. இப்போ இந்த மாதிரி அவரை சுற்றி இந்த வேலைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் விஜயை இப்பொழுது என்டிஏவோ, இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு செய்தி பார்த்து, ஒரே ஒரு முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு கொடுத்துட்டு அவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. விஜய் சீண்டுவதற்கு இங்கே யாருமே இல்லை. விஜய் கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும், இல்லை நாங்கள் கூட தான் வர்றோன்னு சொல்வதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. யாருடனும் விஜய் போகவில்லை, விஜயுடனும் யாரும் போகவில்லை, அதுதான் நிதர்சனம். ஆனால் அவங்க தனியாக நின்னாலும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சர்ச்சைகள் வந்தாலும் அவருடைய வழியில் அவர் போய்கிட்டே இருக்காரு. இப்போ மகளிர் தின கொண்டாட்டங்கள் நல்ல விமர்சனங்களுக்கு நடுவில் தான் நடந்துச்சு, ஆனாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க. பல்வேறு துறைகளை சார்ந்தவங்களை கூப்பிட்டு விருதுகள் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு, நிறையா வரவேற்கத்தக்க மாதிரியான இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அவர் வந்து அவர் பர்சனலாக பார்க்காம அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பொலிட்டிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியுமா? இல்லைங்க, நீங்கள் இப்போ நான் வந்து நாளைக்கு சுயேட்சையாக போட்டி வரேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் சொல்லுவேன் நான் வெற்றி பெறுவேன் தான் சொல்லுவேன். நான் தோக்கிறதுக்காக நிற்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் திமுகலாம் எனக்கு ஒன்றும் மேட்டரே இல்லைங்க, அதிமுகலாம் மேட்டரே இல்லைங்க, நான் வந்து 50,000 ஓட்டர்ஸ் ஜெயிப்பேன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட விஜய் அதான் சொல்கிறார், நாங்கள் ஜெயிச்சோம், தனியாக நின்றோம். தனியாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரோடையும் கூட்டணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தனியாக நின்று ஜெயிக்க போகிறீங்கன்னா கூட்டணிக்கு வான்னு யாரையும் கூப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விக்கிரவாண்டியில் சொல்லும்போது விஜய் சொல்லியிருப்பார், யார் வந்தாலும் வராட்டையும் நான் ஜெயிச்சிருவேன். விஜய் என்ன சொன்னார், நான் ஜெயிச்சிருவேன், பட் ஆனால் யாரை கூட வாங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. இப்போ தான் காங்கிரஸும் கடைசியாக முடியாதுப்பா, நாங்கள் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டோம், உன்னை தூக்கி போட்டோன்னு சொல்லிய பிறகு தான் இந்த ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. அதனால் விஜய் தனிச்சு நின்று ஜெயிப்பாரா? அவங்களும் ஜெயிக்க முடியாது, அது அவருக்கும் தெரியும். அடுத்து அவங்களோட போக்கில் போயிட்டு இருக்காங்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2024 மகளிர் தினம் வந்தது, 2025 மகளிர் தினம் வந்தது, 2026 மகளிர் தினம் வந்துச்சு. 2024 விஜய் என்ன பண்ணார்? எனக்கு நல்லா ஞாபகம், ஏன்னா கட்சியில் நான் இருந்தேன். மார்ச் 8ஆம் தேதி தான் இந்த மெம்பர்ஷிப்புக்கு ஆப்புக்கான லான்ச் பண்ணார், வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கும். கோட்டோடைய அந்த விஷயம்லாம் இல்லாமல் அவர் லான்ச் பண்ணார். போன மகளிர் தினத்துக்குலாம் பெரிய விழாலாம் ஒன்றும் நடக்கவே இல்லை, பேசாமல் தான் இருந்துச்சு கட்சி. மேபி ட்வீட் போட்டிருப்பார், மகளிர் தினத்துக்கு ட்வீட் போட்டிருப்பார். இந்த மகளிர் தினத்துக்கு 2 காரணங்கள். ஒன்று, எலெக்ஷன் டைம், நம்ம மேனிஃபெஸ்டோ சொல்லணும். இன்னொன்று நம்ம முன்னாடி சொல்லலை, ஒரு இமேஜ் ஒன்று சரிவு ஏற்படுது. இந்த இமேஜை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு தான் இவங்க மகளிர் தினம்ங்கிறத கொண்டாடுறாங்க. ஏன்னா விஜய் கட்சிக்கு வந்து மகளிரோட ஆதரவு இருக்குது. ஆனால் விஜய் சொல்கிறார் இல்லையா, மகளிருக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். உண்மையிலே கட்சிக்குள்ளே அதிகாரப்படுத்துவதற்கு விஜய் அந்த மாதிரி வேலைகளை இது வரைக்கும் செய்திருக்கிறாரா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசியது என்ன? 33% கட்சி பொறுப்புகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இருக்கின்ற 120 மாவட்ட செயலாளர்களில் எத்தனை மாவட்ட செயலாளர் பெண்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் கூட கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு வந்துச்சு, அஜிதா. அவள் கார் ஏற்றி கொள்ள பார்த்தாங்க வைங்க. இதுதான் இவரோட வரலாறு. அஜிதாவை தவிர வேறு பெண்களே இல்லை. அஜிதாவே கிடையாது. அஜிதாவை தான் இவனுக்கு காரில் ஏற்றினானுங்க. காரை மறிக்க பார்த்தாங்க. அது தலைவர் வந்து நிற்காமல போனார், அவங்க தள்ளி விட்டுட்டு. ஒரு பெண்மணி கூட மாவட்ட செயலாளராக விஜய் கட்சியில் கிடையாது. இங்கே துணை செயலாளர்கள் வெவ்வேறு அணிகளில் அங்கங்கே இருப்பாங்க. விஜயோட எல்லா கூட்டங்களிலும் பெண்களை முன்னாடி நிற்க வச்சுருங்கப்பான்னு சொல்லி அந்த நெரேட்டிவான வேலைகள் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி 33% எம்எல்ஏக்காக கேண்டிடேட்ஸாக இருக்காங்களே. இப்போ சீமான் 50-50 கொடுக்குறாருல, அது மாதிரி 33% கொடுத்துருக்கீங்கன்னு இதுவும் விக்ரவாண்டியில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் நேர்காணலுக்கான ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, அதில் எத்தனை பெண்கள் நீங்கள் பார்த்தீங்க? நான் 2 பெண்களை பார்த்தேன். மொத்தமாக 30 பேர்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி 30 பேர் நேர்காணல் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. 30 பேரில் நான் பார்த்தது வெறும் 2 பேர்னா அது என்ன பெர்சன்டேஜ்? அடுத்து வரக்கூடியதில் பார்க்கலாம். அப்போ அப்படி வந்தால் நான் நிச்சயமாக ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் அதில் ஏற்கனவே கட்சி பொறுப்புகளை கொடுப்பேன்னு சொன்னதில் விஜய் பண்ணல. இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது மேலே நிறைய பெண்கள் இருந்தாங்க, சாதித்த பெண்கள் இருந்தாங்க.
உண்மையான அதை வரவேற்கிறேன். நான் எந்த ஆங்கிளில் வரவேற்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு மேடை கிடைச்சிருக்கு, அந்த மேடை அவங்க சரியாக பயன்படுத்தணும். இதே மாதிரி பல மேடைகள் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா எனக்கு தெரிந்த பர்சனலாக என்ன யார் பேரையும் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக சில பெண்கள் இங்கே இருந்தாங்க, நிறைய சாதிச்சவங்க, நிறைய வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறது. மற்றபடி கட்சியில் பெண் நிர்வாகிகள் சொல்லி சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் பேர் வந்தாங்க பேசினாங்க, அவங்களாம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது மேடையில் பார்த்துருக்கீங்களா? இவங்க தான் எங்களோட கட்சியோட பெண் நிர்வாகிகள் சொல்லி என்னைக்காவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களா? இல்லவே இல்லை. இந்த பெண்கள் தினத்திற்காகவே ஸ்பெஷலாக அவங்களை கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் கட்சியோட பெண் நிர்வாகிகள் சொல்லி இவங்களை பேச வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு பேர் என்ன? நான் வந்து யூஸ்வலாங்க இந்த பொறுப்புகள் வந்து ட்விட்டரில் போடுவாங்க. இது வரைக்கும் இது மகளிர் அணி இல்லை மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஸ்பூர்த்தி அருண் நினைக்கிறவங்க. அவங்க இது வரைக்கும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் எங்கேயாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை மேடையில் உட்கார வச்சுருந்தாங்களா? ஏதாவது ஒரு மேடையில் உட்கார வச்சுருந்தாங்களா? இல்லை மேடைகளில் பேசுனாங்களா? இத்தனை பெண்கள் பொறுப்புகளா? நீங்கள் ஒருத்தங்க வந்து அந்த இது வாசிப்பாங்க இல்லையா, உறுதிமொழி வாசிப்பாங்கல்ல, அந்த அம்மா இருப்பாங்க, அவங்கள எப்பயுமே பார்த்துருக்கலாம். அவங்களை தாண்டி ராஜலட்சுமி ஒரு கேண்டிடேட் கூட வந்தாங்க, ஞாபகம் இருக்கும். நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் பழைய கேண்டிடேட்ஸ் அப்போலாம் அவங்களாம் எங்கே போனாங்க தெரியல. ஸோ இந்த மாதிரி பெண் நிர்வாகிகள்ங்கிறதே முதல்ல கிடையாது. அப்போது மகளிர் தினத்திற்காக நீங்கள் ஒன்று உருவாக்குற நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கி இதை செய்கிறீங்களே தவிர, இயல்பாக அந்த கட்சி வந்து பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதிகமான அங்கீகாரம் கொடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை என்று நான் சொல்லுவேன். அடுத்தாக இந்த வாக்குறுதி சொல்லி மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டாங்க. இந்த மேனிஃபெஸ்டோ டக்குன்னு பார்க்கும்பொழுது என்னென்னா, எனக்கு தாவேக்கூட கொள்கை ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா கொள்கை வந்து நான் வாங்கி நான் படித்து நம்ம கட்சியில் இருந்தேன். நான் வந்து பார்த்துட்டு இதே கேள்வியை கேட்டேன், இதே கேள்வி ஜான் ஆர்கிசாமிட்ட, என்னங்க திமுக வந்து நாம் தமிழ் காப்பி அடிச்சிங்களான்னு கேட்டேன். இந்த கட்சிக்குள்ளே தான் இருந்தேன். என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? பார்த்தாலே தெரியுது அப்பட்டமா. கொள்கையை வந்து நம்ம ஒன்று யூஸ்வலாக கட்சினா என்ன பண்ணுவாங்க, கட்சியோட தலைவருக்கு என்ன விஷன் இருக்குது, கட்சியோட பொதுச்செயலரோட விஷன் என்ன, பொருளாளர் முக்கியமானவங்களாம் உட்காந்து வச்சு எழுதுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்சியில் இந்த கொள்கையை உருவாக்குனதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ரொம்ப அதுக்கு அவர் உருவாக்குறது கிடையாது, அவர் தமிழே தெரியாது. அவர் ஒரு டீமை போட்டு, தம்பி திமுகவில் கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கோ, நாம் தமிழில் கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கோ, தமிழ் தேசியம் 50% வரணும், திராவிட 50% வரணும். நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்டாக நான் எடுத்து சொல்லுவேன் எதுங்க வந்து காப்பி அடிச்சாங்கிறது. அப்படி தான் ஏன்னா அந்த கொள்கை புத்தகத்தை இது வரைக்கும் யாருமே படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கொள்கை புத்தகம்ங்கிறது பிரிண்டட் வெர்ஷனாக இன்றைக்கு வரைக்கும் வெளியே வரவே இல்லை. பிடிஎஃபாக ரொம்ப சின்ன சர்க்கிளில் மட்டும் தான் விட்டாங்க. அதை இப்போ கிட்டத்தட்ட அதே வேலையாக நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில். காரைக்குடிக்கு இன்றைக்கி போனாங்க, மதுரைக்கு போனாங்க, வணிகர்களை பார்த்தாங்க, மீனவர்களை பார்த்தாங்க, கதையெல்லாம் இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற சஜஷன்ஸ் அடிப்படையில் தான் இந்த கொள்கைகள் உருவாகிறதா, அல்லது கொள்கை எழுதுகிற மாதிரி இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ உருவாகிறதா, அல்லது கொள்கை மாதிரியே ஜான் ஒரு டீமை போட்டு, தம்பி 10 வருஷம் திமுக, அதிமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ் எல்லா மேனிஃபெஸ்டோவும் ஆளாளுக்கு ஒரு புக்கை எடுத்துக்கங்க, எல்லோரும் படிங்க, அதில் உருவி அதில் போட்டுருங்க. அமௌண்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன்னா, சார் திமுக மகளிர் உரிமை தொகை 1000 சொல்லி 2000 சொல்ல போகிறாங்க. இப்போது இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 2000 சொல்லிட்டார். நம்ம என்ன 2500 போடும் சார். அவங்க பெண்களுக்கு இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க, இவங்க வந்து ஆண்களுக்கு சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்படியா, நம்ம எல்லா பஸ்ஸும் சொல்லிக்கும் சார். 6 சிலிண்டர், இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டாங்க. நம்ம திமுக அதிகமாக பார்த்தது ஆந்திராலையும் கொஞ்சம் காப்பி அடி, கர்நாடகாலையும் கொஞ்சம் காப்பி அடி, எங்கெங்கெல்லாம் காப்பி அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து தவிர்த்து போட்டு இதுதான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் நலனுக்கு அது பயன்பெறலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் தமிழக வெற்றி கழகம் என்பது இலவசங்களை எதிர்க்கின்ற கட்சியா அல்லது இலவசங்களுக்கு ஆதரவான கட்சியா? நான் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கூட விட்டுருங்க, நான் இலவசமான கல்வி கொடுக்கணும், இலவச மருத்துவம் கொடுக்கணும், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் சொல்கிறது, ஏன்னா இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட புரிதல் என்பது சர்க்கார் விஜய், சர்க்காரில் விஜய் என்ன பண்ணார், இலவசங்களை எதிர்த்தார். நாங்களாம் மிக்ஸி தூக்கி போட்டு உடைச்சோம், நாங்கள் கிரைண்டர் தூக்கி போட்டு உடைச்சோம். இதுதானே 5000 ரூபா எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க ப்ரோ, எங்கள் அம்மா அடிச்சுட்டு வந்தேன் ப்ரோன்னு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான். அது ஏன்னா இலவசமாக கொடுக்குறது ப்ரோ, நான் அடிக்கிறேன்னு விஜய் கட்சிக்காரன் தான் ஒருத்தர் பேசுகிறான். அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய பார்வையும் புரிதலும் நாங்கள் இலவசங்களுக்கு எதிரானவர்கள். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டுன்னு போகிறீங்களா, இல்லை இயல்பாகவே நீங்கள் இதுதானா? இந்த விஷயம் என்னங்கிறத நான் கேட்குறேன். ஏங்க இப்போது சீமான் நான் உறுதியாக சொல்ல முடியுங்க, அவர் இலவசங்களுக்கு எதிரானவர். அவர் என்ன கேட்குறாரு, நீ உனக்கு ஓசியில் கரண்ட் கொடுத்தா நீ லைட் ஆஃப் பண்ணுவேன்னு கேட்குறாரு. ஓசியில் வருது, நான் ஏன் ஆஃப் பண்ணணும், நீ வருவேன். அவர் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறார், நான் என்னைக்கு இலவசம் கொடுக்க மாட்டேன், எதையுமே நான் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இது ஒரு ஸ்டாண்ட். திராவிட கட்சிகளாக நாங்கள் கொடுப்போம். நாங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் எது முக்கியம், ஒரு சீசனில் நாங்கள் டிவி முக்கியம்னு நினச்ச கலைஞர் கொடுத்தார், இன்னொரு சீசனில் ஜெயலலிதா அவர்கள் மிக்சியும் கிரைண்டரும் முக்கியம் சொல்லி அது கொடுக்குறாங்க. ஆடு மாடு கோழி கொடுக்குறதுனால அது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற அவங்க ஒன்று பண்ணுறாங்க. இவங்க வந்து அரிசி இப்படி ஆரம்ப காலத்திலேருந்து அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இது எங்களுடைய பாதை, இது ஒரு பாதை. விஜய் எந்த பாதையில் பயணிக்கிறார் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் நமக்கு ஏதாவது கிளாரிட்டி இருந்திருக்கா? எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இல்லைங்க இவர் வந்து இலவசத்துக்கு எதிரானவர்,
டக்கு நீங்கள் ஜம்ப் ஆகுறீங்களே, அப்போது இப்படி நம்ம போனால் தான் நம்மளும் ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரா, இல்லை அதில் காப்பி அடிச்சாங்கப்பா அதனால் நான் பேசிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரா, உங்களுடைய நோக்கம் என்னங்கிறதே பெரிய குழப்பம் ஏற்படுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் போராட்டம் நடந்துச்சு, அதில் சில மகளிர்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணு பேசியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் வேண்டாம் 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 வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம், உரிமை தொகை வேண்டாம் வேண்டாம், இப்படி தானே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அருண் அவர்கள் அவர் பேசியிருந்தாரு, அருண் கரெக்டான பாயிண்ட். இவங்க 2000 கொடுக்குறாங்கன்னு இன்னைக்கு அவங்க 2500 அவர் நீங்க இந்த பொண்ணாது ஏதோ ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவர் யாருங்க? கொள்கை பரப்பு செயலாளர். உங்க கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளர் இலவசங்களுக்கு எதிரானவர், கட்சியோட தலைவர் இலவசங்களை ஆதரிக்கிறவர். ஸோ உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் இலவசங்களுக்கு எதிரானவர், கட்சியோட தலைவர் இலவசங்களுக்கு ஆதரவானவர். இப்போது இந்த கட்சி என்ன யோசிக்கும்? இல்லை அன்றைக்கி பார்த்து அருண்ராஜே நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், தலைவர் வித்தியாசம் பேசுகிறாரு, ஏன்னா அது எல்லாமே சீக்ரெட் அந்த கட்சியில். அவங்க தான் நான் கேட்க வந்தேன் சார். இப்போ அவர் பேசிட்டாருன்னா கூட அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா உட்காந்து ஒன்றா பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க. முதல்ல கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அதனால சொல்கிறேன், நீங்கள் அதான் இப்போ நீங்கள் கொள்கையை வடிக்கிறீங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன், இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்சியோட தலைவர், அவர் கட்சியோட பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் இருக்கார், 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பேர் உட்கார்ந்து ஏன்னா ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம். அந்த பார்ட்டியோட விஷன் என்னவா இருக்குது? பெண்கள் முன்னேற்றம், இதான் நம்மளோட அடிப்படை நோக்கம். சார் பெண்களை எந்தெந்த வகையிலலாம் நம்ம மிஷனாக என்ன கொண்டு போகலாம், இப்படி தான் நீங்கள் எழுதி இதற்கு நீங்கள் கொள்கை தலைவர்களாக இப்போ இவங்க போடுற வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள், இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கி பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு 33% இடஒதுக்கீடு 10, 50% இடஒதுக்கீடு, இப்படி நம்ம பேசுவோம். இதான் ரைட்டா? விஜய்க்கோ, புஷி ஆனந்தோ, வெங்கட்ராமனோ, இம்ரான் தஹீராவோ, ராஜசேகரனோ இது மாதிரி உட்காந்து ஒரு டிஸ்கஷன் நடத்திருக்காங்களான்னு கேட்டிங்களா? இல்லை. இந்த 5 பேர் உட்காந்து, ஏன்னா 5 பேர் 5 முகங்கள் தான் நமக்கு எப்பயுமே தெரியும். 5 முகங்கள் உட்காந்து சொல்லுங்கள், இம்ரான் தஹீரா சொல்லுங்கள் என்ன கொள்கை எழுதலாம், புஷி ஆனந்தன் என்ன சார் என்ன போய் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து கொள்கை எழுதலை. அப்போது அந்த ஜான்கிட்ட கொடுத்து ஜான் நீங்கள் எழுதிருங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு சீல்டு கவரில் தான் வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. என்ன காரணம் சார் அப்படி லீக் ஆகிடும்? லீக் ஆக இவங்க லீக் பண்ணி விட்ருவாங்க. ஒரு விஷயம் இன்னொரு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ புஷி ஆனந்த்கிட்டையும் ஜானுக்கிட்ட பழக்கம் நினைச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தகவலை கசிய விட்றதுக்குள்ள ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் பாருன்னு ஒரு பக்கம் வச்சுக்குவாங்க. அப்போ விஜய் படிக்கிற வரைக்கும், இல்லை விஜய் வெளியே சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்போ கேட்குறவங்களுக்கு ஏன்னா அந்த கூட்டத்தில் வர்றாங்க, கூட்டத்தில் வரவங்க ஒரு அம்மா என்ன பேச வராங்க, இந்த 1000 ரூபா என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் ஒரு காசாங்க, எங்கள் தலைவர் இலவசமே கொடுக்க மாட்டாருங்க. டக்குன்னு மீட்டிங் முடியுது, எங்கள் தலைவர் பார்த்தீங்களா 2500 ரூபா கொடுத்துட்டாரு. என்ன உங்களோட கொள்கை தான் என்னன்னு புரியலை நமக்கு. அப்போது உங்களோட கட்சியோடைய நிலைப்பாடு தேர்தல் அறிக்கையில் என்ன அப்படிங்கிறத பெரிய கேள்விக்கு உட்படுத்துகிறோம். சரி, இப்போ விஜய் சொல்கிறத ஃபைனல் அப்படிங்கிறதுல போயிடும். விஜய் டக்குன்னு என்ன அவரே ஒரு கேள்வி எழுப்புறார். ஓகே, அதில் சொன்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ்ஸு ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம், உரிமை தொகைங்கிறது பேர்கள் மாறுது இருக்கின்ற ஸ்கீமு, சிலிண்டர் வந்து திமுக உண்மையிலே கொடுத்துக்கன்னு சொல்லி கொடுக்காம விட்டாங்க. பட் ஆனால் அவங்க 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க. ஒரு 6 சிலிண்டரும் அவங்க சொன்னாங்க. எப்படின்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு சொன்னாங்க, கனிமொழி கூட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை ஆடிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே பிறக்கும் குழந்தைகளுக்கான கிட்டுங்கிறது ஜெயலலிதா காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. திமுக அதை வந்து கொஞ்சம் போதாமைகளை விட்டுட்டாங்க. பட் ஆனால் அமௌண்ட்டாக வருது. நீங்கள் வந்து 3000 ஆரம்பித்து 6000, 12000, 18000 வரைக்கும் இன்றைக்கி போயிடுச்சு. அது கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரலை. அதில் சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அது போயிட்டுருக்காங்க. ஆனால் அது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேரில் அது உருவாக்கிய திட்டம். இந்த மாதிரி இல்லாத எதையுமே விஜய் புதிதாக சொல்லவில்லை. முதல்ல அவர் ஏதோ இல்லாத ஒன்று புதுசாக சொல்லிட்டார்ப்பா பெண்களுக்கு. ஏன்னா இப்போது அந்த கட்சியோட செய்தி தொடர்பாக சொல்கிறாங்க, இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே செய்யாத ஒன்று இல்லை. அதில் அவர் ஒன்று ஒன்றா பட்டியலிட்டதே ஒரு மாதிரி இருந்துச்சு. கொசுவலை, பாட்டில், பேபி ஆயில், பேபி பவுடர். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், விஜய் வந்து எந்த ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் போனது கிடையாது. விஜய் எந்த ஒரு அரசு மருத்துவமனையும் பார்த்தது கிடையாது. நம்மளாம் என்ன நினச்சோன்னா, விஜய் தான் போனது கிடையாது. விஜயோட கட்சிக்காரங்களாம் எங்கேயா போயிருப்பேன், விஜயோட கட்சி நிர்வாகிகளாக இருக்கிறவங்களே போனது கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் ஆக்டிவிஸ்ட் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அவனே வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை, அவங்க அரசு மருத்துவமனைக்கு பக்கம் தலை வச்சது கூட படுத்தது கிடையாது. இப்போது எனக்கு இது எப்படி தெரியுமா, என்னோட மனைவி வந்து நாங்கள் பிஹெச்சில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். டெலிவரிக்கு மட்டும் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர நான் 8 மாதம் இன்றைக்கி வரைக்கும் என் குழந்தைக்கு வந்து அரசாங்கம் போடுற தடுப்பூசியை நான் போட்டுட்ருக்கேன். அப்போ எனக்கு கிட்டு வந்துச்சா வரலையா, எங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுதா ஏறலான்னு எனக்கு தெரியும். ஒன்று நீங்கள் இதை டேரெக்டாக பண்ணணும், இல்லை யார்ட்டையாவது கேட்டு இது என்னங்க ப்ராசஸ் என்னங்க போயிட்டுருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எப்படிங்க இருக்கும். நமக்கு எல்லா கஷ்டம். இப்போ நீங்கள் சில மருத்துவமனைகள் இருக்குங்க, அரசு மருத்துவம், திருப்பூரே வச்சுக்கோங்க, பேர் சொல்கிறேன். நீங்கள் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா 700 ரூபா கொடுக்கணும், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா 500 ரூபா. அதே டிஸ்கிரிமினேஷன் பாரு எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு. இப்போ பொம்பளை பிள்ளை தான் பிறந்திருக்கு 500 ரூபா கொடுத்தா டேய் இல்லடா டேய் எல்லாம் மனுஷங்களாடா நமக்கு தோடும். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஏதாவது விஜய்க்கு தெரியுமா?
அப்போ இது எதுவுமே தெரியாது, விஜய்க்கு தெரியாது, விஜயோட கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியாது. நாங்கள் தான் புதுசாக, ஜானுக்கும் தெரியாது. ஜானு ஒரு எலைட்டு தான், அவரும் ஒரு எலைட்டு தான். அந்த எலைட்டு எல்லாம் சேர்ந்து, சார் யூகேல பயங்கரமான சிஸ்டம் இருக்கா சார்? தமிழ்நாட்டில் இருக்கிறாது, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப வருஷமாக இருக்குப்பா. அது ரொம்ப வருஷமாக பேர்ச்சம்பழம் கொடுப்பாங்க, சத்து மாத்திரை கொடுப்பாங்க, சத்து மாவு கொடுப்பாங்க. அங்கன்வாடி மையங்களில் தொடர்ச்சியாக மாதம் மாதம் கொடுக்குறாங்க. 5 வயசு என் குழந்தை அங்கன்வாடி மையத்தில் படிச்சது. முட்டை பயிர் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரி இவர் தான் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்க மாதிரியும் எல்லாம் புதுசாக அவர் சொல்கிறார் ஒரு பக்கம். சரி ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டார். உடனே அவர் கேள்வி எழுப்புறார். உடனே கேட்பீங்க, இதெல்லாம் எங்கிறது காசு வரும்? இது வந்து ஸ்டாலின் சார் டேக்ஸ்லேருந்து நாங்கள் பிடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் விஜய்க்கு வந்து லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியல. உதாரணத்துக்கு சொல்லலாமே, இப்போ KN நேரு அவர்கள் மேலே ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? என்ன வழக்கு? அவர் போஸ்டிங் போடுறதுக்கு காசு வாங்கியிருக்காருங்கிற மாதிரி. இது பட்ஜெட்டுக்குள்ளே வருமா இந்த அமௌண்ட்டு? வராது. விஜய் அதுக்கு முன்னாடி, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஒன்று பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க 4,29,00,000 பட்ஜெட். இன்னும் 3 மாதத்தில் விஜய் சிஎம் பதவி ஏற்க போகிறார். இப்போதான் இல்லை, அவரோட கனவுங்க, அவருடைய ஆசை, அவரோட எல்லாரோட கட்சிக்காரங்களோட ஆசை. அந்த அவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன் பட்ஜெட் எவ்வளோ கேட்டேன் சொன்னாங்க. எனக்கு புரியலையே. நீங்கள் கேட்டிருக்க வேண்டிய முதல் கேள்வி தான் விஜய். நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ தமிழ்நாட்டுக்கு என்னப்பா பட்ஜெட்டு, தமிழ்நாடு எப்படிப்பா செலவெல்லாம் சமாளிக்குது, தமிழ்நாட்டுக்கு என்னப்பா வருவாய் வருது, வருவாய்னா முதல்ல என்னப்பா, நேரடி வருவாய்னா, மறைமுக வருவாய்னா என்னென்ன, மேலேருந்து என்னப்பா வரும், கீழே இருந்து என்னப்பா போகும், டெவல்யூஷன் டேக்ஸ் டெவல்யூஷன் என்னவா கொடுக்குறாங்க, எதுக்கு அப்பப்போ போய் ஸ்டாலின் போய் சண்டை போடுறாரு, எடப்பாடி சண்டை போடுறாரு, எதுக்கு அதை GST கவுன்சில் கூட்டம் நடத்து, இதெல்லாம் தான் விஜய் முதல்ல கேட்டிருக்கோம். நான் சும்மா நீ பேசிட்டு இருந்தேன், டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கேட்டேன் பட்ஜெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 30% நம்ம பிடிச்சிடலாம். சார் இந்த பணம்ங்கிறது இதில் வராது விஜய். 4,29,00,000 ஒரு வேளை ஒரு போஸ்டிங் போடுற காசு வாங்குறாரு, வேற ஒரு அமைச்சர் போஸ்டிங் போட காசு வாங்குறாரு, அதெல்லாம் வராது. அதை கொண்டு போய் சார் நான் ஒரு 50,000 லஞ்சம் வாங்கியிருக்கேன், அதை கொண்டு பட்ஜெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன்னு எந்த அமைச்சரும் கொடுக்க மாட்டாங்க. இது வேற கதை. ஒரு டெண்டர் போடுறாங்க, ஒரு ஸ்கீம் போடுறாங்கன்னா இந்த ஸ்கீமுக்குள்ளே காசு அடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும், அதில் நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த புரிதலே முதல்ல விஜய்ட்டு இல்லை. அது 20%, இது 10% அமைச்சர்களுக்கு போகுது, அதெல்லாம் மிச்சம் பண்ணி இன்னொரு சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் நேர்மையான நாளாக நம்ம பல தடவை பேசிட்டோம். நான் ரொம்ப தூய சக்தியோட நிலைமை என்னங்கிறது நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அதை திரும்ப பேச விரும்பலை. அப்போது நீங்கள் நேர்மையாக இல்லை, இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு மாயாஜால வித்தையை காமிக்கிறார். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி நம்மளே இந்த கேள்வி எழுப்பணும். இப்போ ஒரு மகளிர் உரிமை தொகை இவங்க 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, விஜய் என்ன சொல்ல போகின்றார்? அதற்கு ஒரு பதிலாக விஜய் அதை பார்க்கிறாரே தவிர, நானும் சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கிறத தவிர, மாற்றா வரங்கறாருல, அப்ப ஏதாவது ஒரு டிஃபரண்டா போய் எதிர்பார்ப்பாங்கல்ல. 2000 டிஃபரண்டா ஒரு பஸ்ல போக வேணாம்ப்பா, 2 பஸ்ல நீங்க போலாம், 3 பஸ்ல நீங்க போலாம், ஏசி பஸ்ல கூட ஏறி போங்க அப்படிங்கிறது டிஃபரண்டா. இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு, டார்கெட்டடா இல்லாம எல்லாருக்கும் இது செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி எப்படிங்க முதல்ல செய்ய முடியும்? அது ஒரு விமர்சனமான விஷயம். கண்டிப்பா அது எப்படிங்க செய்ய முடியும்? எல்லாருக்கும் எனக்கு வேண்டாம். இன்னொன்று விஜயோட மொழியிலே சொல்றேன், அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2,000 ரூபாய் வச்சுட்டு மளிகை ஜாமான் வாங்க முடியாது. அவரோட பாயிண்ட் 2,500 வச்சுட்டு மளிகை வாங்கி நீங்கள் வாங்கிருக்கீங்க 2,500 வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு. நான் கேட்குறேன், சென்னையில் நீங்கள் இருக்கீங்க, 2,500 உங்கள் வீட்டுக்கு போதுமா? பத்தாது. அப்போ நான் சொல்கிறேன் விஜய் எனக்கு ஒரு 15,000 கொடுங்க, மளிகை ஜாமான் 15,000 ஆகுது. இன்னொன்று எல்லாருக்குமே தேவை இருக்காங்கிறது இருக்கு. விளிம்புநிலை மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்கு. ஒரு வரைமுறை வைக்கணும், யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் BPL கார்ட்ஸ் இருக்குங்க, ரேஷன் கார்டில் பச்சை கார்டு இருக்குது, வெள்ளை கார்டு இருக்குது. கார்டே இல்லாத இப்போ என்கிட்ட கார்டே கிடையாது, நான் கார்டே வாங்கலை, எனக்கு கார்டு வேணாம்னு நான் இருக்கேன், பேசாமல் இருக்கேன். இப்போ இல்லை ஜெகதீஸ்வரனுக்கு கொடுங்க, கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்ல போகிறார் விஜய். அதே மாதிரி என்ன வீடு அந்த ஸ்கீம்லேயே முதல்ல சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் வீடு. அப்போ நான் இந்த கேள்வி நம்ம எழுப்பணும், வீடுன்னா குடிசை மாற்று வாரிய வீடுகளா இல்லை வந்து வீட்டு வசதி வாரிய வீடுகளா, எதை விஜய் டார்கெட் பண்ணான்னா சிம்பிளாக சொல்கிறாரு. அப்போ யாருமே வீட்டில் வாடகை வீட்டிலே இல்லையாங்கிறாரு. வாடகை 4,000லேயும் வாடகை இருக்காம்ப்பா, இதே சென்னை மாநகராட்சியில் 40,000க்கு வாடகையில் இருக்காம்ப்பா. நீ எந்த வாடகை நீ பேசுகிற? நீ அதில் உனக்கு ஏதாவது புரிதல் இருக்கா? இது ஏன் இந்த புரிதல்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே யாரோ எழுதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஸ்கிரிப்ட் இது, இந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சிடலாமா, இன்றைக்கி மேனிஃபெஸ்டோவாக படிச்சிடலாம், படித்து முடிச்சு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறோம், கேளு அண்ணன் யார்ட்டுக்கு அண்ணன் தானே கேட்குற, கேட்டு போயிட்டே இருப்போங்கிற மாதிரி விஜய் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால் இந்த மேனிஃபெஸ்டோவெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற அளவுக்குலாம் வந்து விஜய் பெருசாக அதில் ஒன்றும் செய்யலாம்னு நான் பார்க்குறேன். ஆனால் பாதுகாப்பான ஒரு இதுவாக இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற எப்படி ஒரு டார்க் ஸ்பாட்டே இருக்காது தமிழ்நாட்டில். எல்லா இடத்துலையும் எல்லாருமே தாங்க சொல்கிறாங்க, 500 படைகள், 500 நபர்கள் கொண்ட படைகள் இருக்கும், அங்கங்கே பெண்கள் ரோந்து. இதே விஷயத்த நீங்கள் வந்து எந்த இறப்புக்கு எனக்கு கரெக்டாக எந்த இன்சிடென்ட் தெரியல, ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மஃப்டியில்
போலீஸ் இருப்பாங்க சொன்னாங்க. சொன்னாங்க. விமன் போலீஸ் மஃப்டியில் இருப்பாங்க. பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் பத்தலை, நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இன்னும் இருக்குது, அதை போட முடியல. ஏன்னா காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நீங்கள் எவ்வளவு பணிகள் இருக்கிறதோ இந்த பணிகளை கான்ஸ்டிடியூட் ஃபோர்ஸ்லாம் சில இடங்களில் பாதிக்கு பாதி இருக்கிறாங்க. இங்கே டிஐஜி ஐஜி இதுவே வேக்கன்சிஸில் ஓடிட்டு இருக்கு. இது போட முடியல, பெண் காவலர்கள் போட முடியல. நான் இதில் இதெல்லாம் போடுவேன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், டாக் ஸ்பாட்ஸே இல்லாத இடம் பண்ணிடுவாரா? எப்படி பண்ணுவார் அவருக்கு? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஒரு பாலியல் சம்பவம், கோயம்புத்தூர் அந்த பாலியல் சம்பவத்தில் அந்த பிளாக் ஸ்பாட் இருக்குன்னு ஒரு செய்தியாக வருது. உடனடியாக நான் இது செய்து விடுகிறேன். நீங்கள் ஆசைப்படலாம், உடனே எல்லாத்தையும் நான் பக்காவாக பாதுகாப்பு கொடுத்துருவேன். இதில் சொன்னார் இல்லையா, மீனவர்களுக்கு நான் பக்காவாக பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார். பக்கா பாதுகாப்புனா என்னென்னு புரியலை. ஃபஸ்ட்டு அவர் எங்கே ஆரம்பிச்சாருன்னா, ஸ்டாலின் சார் இருக்கார், சும்மா லெட்டர் எழுதிட்டே இருப்பார், கடிதம் எழுதி அழுத்தம் கொடுப்பார். இதுவா நமக்கு தேவை? நம்ம ஆட்சியில் அப்படின்னு பக்கா பாதுகாப்புனார். 2 தடவை அழுத்தி சொன்னார். திரும்ப வராரு இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் பாதுகாப்புக்காக மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். எப்படி அழுத்தம்? எனக்கு புரியலையே. இதே தானே முதல்ல நீ கூடாதுன்னு சொன்னீங்க. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அதான் செய்ய முடியும். இல்லை நான் வந்து நெய்தல் படை கட்டிக்கிட்டு நான் போருக்கு போகிறேன் யாரும் சொல்லலாம், யாரும் செய்ய முடியாது. பக்கா பாதுகாப்புன்னாரு. இல்லை விஜயே போய் நான் நிற்கிறேன்ப்பா சுறா மாதிரி அப்படின்னு மாதிரி நிற்பாரான்னு எனக்கு தெரியலை. அதனால புரிதலே இல்லாமல் சில விஷயங்களை அவர் பாட்டு பேசிடுறாரு. ஆனால் அவர் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னார்ல சார். இப்போ தண்ணி உள்ள போயிட்டு சொல்றது தண்ணிக்குள்ள போறதெல்லாம் விடுங்க, தண்ணிக்குள்ளலாம் போட்டுங்க. நான் சொல்ல 2 அணை பேர் சொல்லுங்க, 2 அணை பேர் சொல்லுங்க. நீங்க காவேரி சிக்கல் பத்தி தெரியாதா? முல்லை பெரியாறு தெரியாது? நான் சொல்றேன் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். அமைதியா இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அதான் உங்களோட ஆச்சரிய குறிக்கல. நீங்க சரி அப்படி நசன் பேசாதீங்கிறார். விஜய் என்ன பண்றாருங்க? விஜய் ரொம்ப லிமிட்டடா தான் பேசுறாரு. இந்த ஊர்ல பேசுனா தானே தெரியும். இப்போ விஜய் ஏன் பேசுறாரு? விஜய் சும்மாவே நான் வந்து எலெக்ஷன் வரைக்கும் பேசாமல் தான் இருப்பேன், என் கண்ணை பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, நான் கையை காமிச்சாலே புரிஞ்சுக்கலாம் அப்படி போயிடலாம்ல. ஏன் ஒரு மேனிஃபெஸ்டோ ஏன் விஜய் வாசிக்கணும்? அவர் சொல்கிற மொழியிலே நான் கேட்குறேன். நசன் நாங்களாம் நீங்கள் பேசுகிற வச்சு நாங்கள் நசன் பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் நசன் முதல்ல பேசுகிறீங்க. இப்போ நான் வந்தால் நல்லாட்சி கொடுப்பேன், அவ்வளோதான், நம்பி ஓட்டு போடுங்க, நான் 2 வருஷம் பேசாமல் தான் இருப்பேன், போயிட வேண்டியதானே. இங்கே பேசாமல் நீங்கள் யாரும் தெரியாது, நீங்கள் பேசித்தான் ஆகணும். நான் திருப்பரங்குன்றம் வாய் மூடிட்டு இருக்குது நல்லது. திருப்பரங்குன்றதுக்கு உங்களோட ஸ்டாண்ட் என்ன? இதே திருப்பரங்குன்றத்தில் சீட்டர் நிர்மல்குமார் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நேர்காணலில் அதுபோல் உசலம்பட்டு ஏதாவது திருப்பரங்குன்றத்திலே ஒரு நிற்கிறார், ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு. இந்த திருப்பரங்குன்ற கேண்டிடேட் திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட போய் என்ன ப்ராமிஸ் கொடுப்பார்? நான் இந்த மலையை பாதுகாப்பேன்னு சொல்லுவாரா? இல்லை சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரின்னு சொல்லி பேசுவாரா? இல்லை எல்லாரும் ஒன்று மண்ணா வாழணும் பாரு என்ன சொல்லுவார்? ஏதாவது சொல்லி தானே ஒரு பக்கம் நிற்கணும். எங்கே நிற்பார்? தாவேக்கு எங்கே நிற்குதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவார்? எங்கள் தலைவர் சொல்லும் பொழுது நாங்களும் சொல்வோம், கொஞ்சம் காத்திருங்கள், எதுவுமே பேசாமல் இருப்பது கூட ஒரு ஆயுதம் தான் சொல்லுவார். ஸ்டாண்டே எடுக்கிறது ஒரு ஸ்டாண்ட், இதான் அவங்க சொல்கிறாங்க. நிலைப்பாடே எடுக்காத எங்கள் நிலைப்பாடு அப்படி நீங்கள் சொல்லிட முடியாதுல்ல. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. இருமொழி கொள்கை தான் எங்களுடைய மொழிக் கொள்கைன்னு சொல்கிறீங்கல்ல, அது ஏன் செய்கிறீங்க? அது மூலிமா ஒரு மெசேஜ் விஜய்க்கு தெரியாது. விஜய் எதுக்கு சார் எல்லா இதுலையும் ஃபோட்டோ வைப்போம் சார், ஃபோட்டோக்கு பூ போட்டு அப்படியே பூ போட்டுருவோம், அவ்வளோதானே, ஃபோட்டோ போச்சு. இது எதுக்கு பண்ணுறோன்னு விஜய் இது உணராத வரைக்கும் இதெல்லாம் ஏன் நம்ம பேசுகிறோம், ஏன் நசன் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது விஜய்க்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஆனால் பேச வேண்டிய விஷயங்களுக்கு பேசித்தான் ஆகணும். இப்போ கடைசியாக அவர் பேசுனதில் விமர்சனம் வைக்கப்பட்ட முக்கியமான விஷயம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசுனது சரி, நான் பார்த்துக்கிறேன் என்னோட தனிப்பட்ட பிரச்சனையை, நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நானும் ஹர்ட் ஆகுறேன்னு ஒரு அதிகபட்ச அன்புல சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒர்த்தே இல்லைங்கும் போது அதை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தி பேசுறாரு. ஒரு சிறுமைப்படுத்துறாருங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன் இல்லையா, விஜய் வந்து மோஸ்ட்லி ஸ்கிரிப்டட் தான். பட் இது வந்து ஸ்கிரிப்டில் இல்லை, பேப்பரை மூடிட்டார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அது பேசிக்கலாம்னு சொல்லி வரார். மேபி ஜான் சொல்லியிருப்பார், சார் இது உங்களோட பர்சனல் இஷ்யூ, நீங்களே பேசுகிறது சரியாக இருக்கும். உண்மையிலே விஜய் என்ன நான் எதிர்பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிறது கடந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான். ஆனால் விஜய்க்கு தன்னுடைய குடும்பத்தின் மீதோட பார்வை என்பது இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அது வெளிக்காட்டுது. ஒர்த்தே இல்லைனா எது ஒர்த்தே இல்லை? மனைவி ஒர்த்தே இல்லையா? அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒர்த்தே இல்லையா? அப்படி ஒர்த்தே இல்லைன்னு சொல்கிற நீங்கள் பெண்களுக்காக நான் நிற்பேன், பெண்களுக்காக பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்வதில் கடுமையான முரண் இருக்குது, பயங்கர முரண் இருக்குது. என்னுடைய வீட்டு பெண்ணுக்கு நான் முன்னாடி சொன்னீங்க, ரொம்பலாம் போவேனாங்க, அவங்க மனைவியை விட்டுருங்க, காதலின்லாம் விட்டுருங்க, என் வீட்டில் ஒரு பெண்மணி இருக்குது, அந்த பெண்மணிக்கான சுதந்திரத்தை நான் கொடுப்பேன். அது ஆக்சுவலாக அது அந்த வார்த்தை கூட நான் சொல்கிற தப்பு. அவங்கள இருக்க விடுவேன், அவ்வளோதான். அவங்க லைஃப் அவங்க இருக்காங்க, என் வீட்டில் இருக்காங்க, அவ்வளோதான். அதை கூட கொடுக்காம நான் பொருளாதார சிக்கல் ஏற்படுத்துறாரு, வீட்டை முடக்கி வைக்கிறாருன்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க. வீட்டில் இடம் கொடுக்க மாட்டேன், வீட்டில் வேற சிட்டிசனா எனக்கு வேற இடமும் இல்லைன்றத அவங்க முறையிடுறாங்க.
அவங்களுக்கு நான் அதை கூட செய்ய மாட்டேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் வந்து அண்ணனாக இருப்பேன், தாய்மாமனாக இருப்பேன். இந்த கதைகள்ங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இப்போ அந்த வார்த்தை உண்மையிலே கடும் கண்டனத்திற்குரியதான். நிச்சயமாக விஜய் சொல்லியிருக்கக்கூடாது. அது சொல்வது உண்மையிலே அது. ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய தாக்கங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு மாற்றுப்பார்வை வந்து நான் நிறைய பெண்கள்கிட்ட விஷயம் பேசும்போது நான் விஜய் ஓட்டு போட்டு சொல்கிறவங்க எல்லாமே இப்படி பேசிட்டாருங்கிறது ஒன்றும் அடுத்தாக அந்த பிரைவேட் நிகழ்ச்சிக்கு வந்ததுமே ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் மத்தியில் விஜய் குறித்த பார்வை, இளைஞர்களுக்கு சில பேருக்கே வந்து விஜய் குறித்த பார்வை என்பது ஒரு மோசமான பார்வை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் பல நேரத்தில் சொல்கிறேன் விஜய் சுயமாக யோசிக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். எலெக்ஷன் டயத்தில் எந்த ஒரு கட்சி தலைவனாவது இப்படி பண்ணுவாங்களா? ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கீங்க, அவாய்ட் பண்ண பார்ப்பாங்களா? ஏன் அவர் பண்ணுறாரு? எனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்களே வல்ட்டி அடிச்சிட்டாங்களே. இல்லை அதுலேயும் சில பேர் முட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அவர் அப்படி தான் நினச்சார். அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். நைட்டு வந்து பார்த்துட்டு ட்விட்டரில் போட்டு இப்படி திட்டுறாங்க நம்மளை, நம்ம அது கெட்ஸ்னு ஏதோ நம்ம இங்கே கதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. அதனால் அவர் அப்படி அந்த வார்த்தை என்பது நிச்சயமாக கடும் கண்டனத்திற்குரியது. கட்சியில் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, பல பெண்களும் அதை உணர வேண்டும் தான் நான் பார்க்கிறேன். ஆமாம், பல பெண்களும் அதை உணர வேண்டும் தான் பார்க்கிறேன். ஆனால் அவரோட ஆதரவாளர்கள் நிறைய பெண்கள் மாற்று யோசிக்கிறாங்கன்றதை தாண்டி அதை ஆதரிக்கிற பெண்களுடைய ஒரு சில பைட்ஸுமே பார்க்க முடியுது. ஒரு புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறாங்கன்றத. கணவர்களை ரொம்ப கொடுத்து வச்சவங்க வேற என்ன சொல்றது? அப்படிதான் சொல்ல தோணுது. ஏங்க இதே வலியும் இதே வேதனையும் தன்னோட கணவர் கொடுக்குறாருன்னா அதை ஏற்றுக்குவாங்களா? அது ஒன்று. தங்கள் வீட்டில் ஒரு பையன் அதை பார்க்குறான், தன்னோட அம்மா இப்படி பேசுகிறாங்க, அவனுக்கு அந்த அம்மா என்ன உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க? இல்லை தன்னுடைய பெண் குழந்தை அங்கே இருக்குது, அந்த பெண் குழந்தைக்கு இவங்க அம்மா ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்ம பேசுகிறோங்கிறது ஓகே. அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க? சினிமாவில் ஒரு காட்சியாக தெரியுது, அதே நம்ம சில நேரங்கள் இதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தன்னோட சொந்த அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒரு பையன் அதை பார்க்குறான், என்னம்மா நீ விஜய் ஆதரிக்கிற? அப்போ ஒரு திருமணத்திற்கு மீறி ஒரு பந்தம்ங்கிறது சரிதானா? அது தப்பு இல்லையா? இல்ல நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ற ஒரு சொசைட்டி பில்ட் ஆகுதுங்கிற ஒரு பயம் பண்றாங்க. நிச்சயமா பண்றாங்க. நார்மலைஸ் பண்றதுக்கான விஷயம் ரொம்ப அதாவது இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உச்சபட்ச நடிகரா இருந்தவர், அதுவும் இப்போ ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது பொறுப்பு முக்கியம்னு நினைக்கிறோம், சமூக பொறுப்பு. ஆனா அவர் ஆதரிக்கிறவங்களும் இதை சரிங்கிற நோக்கத்துக்கு கொண்டு போறதோ இல்ல அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, அதை பத்தி நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி கொண்டு போறதும் சரியா? இல்லை, நான் தான் சொல்றேன்ல, இது கல்ட். இந்த கல்ட் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதர்ச நிலை கொண்டு போகிறாங்க. அது மிக ரொம்ப 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 டேஞ்சரானது. அதை அவங்க உணரணும், இல்லை சுற்றி இருக்கணும் உணர வைக்கணும். இப்போ அந்த பேட்டியை பார்க்குறாங்க, சொந்தக்காரங்களே பார்க்குறாங்க. அந்த பெண்மணி கேள்வி, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எப்படி உங்களால் பேச முடியுது? நீங்கள் என்ன மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க? உங்கள் குடும்பத்திற்கு, சமூகத்துக்குலாம் விட்டுருங்க. உங்கள் குடும்பத்தில் நாங்கள் பார்க்குறோம், உங்கள் குடும்பத்தில் உங்களோட கணவர் பார்க்குறாரு, உங்களுடைய பிள்ளைங்க பார்க்குறாங்க, இதில் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். நிச்சயமாக விஜய் பேசியது கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரியான பேட்டிகள் கொடுப்பதன் மூலியமாக இவங்க எல்லோருமே வந்து விஜய் ஆதரிக்கிறோங்கிற பேரில் அவங்களுடைய பேரையும் எடுத்துக்கிறாங்க நான் பார்க்குறேன். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். சரி, இப்போ இந்த தேர்தல் வந்து நெருங்க மற்ற ஒரு முட்டுக்கட்டையான விஷயங்களும் வரும் அப்படிங்கிற சொல்லப்படுதுல. இப்போ ஜனநாயகன் படம் வந்து பார்க்கணுங்கிறது உடல்நிலை சரியில்லைன்னு நிறுத்தியிருக்காங்க ரிவ்யூ பண்ணுறதை. பார்த்து இன்னொரு நாள் பார்க்க போகிறாங்கன்னா இன்னொருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற செய்தி கூட வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஏற்கனவே பேசினப்போ சொல்லியிருந்தீங்க ஜனநாயகன் படத்தை தான் ஒரு பெரிய பிரச்சாரமாகவே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அது வந்து தடைப்படுமா இந்த வாட்டி? நிச்சயமாக தடைப்படுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் ஜனநாயகன் வராது, முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா எம்சிசி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து விஜயோட போஸ்டரை வாலில் ஒட்ட முடியாது. அது ஜனநாயகன் போஸ்டரா இல்லை கட்சி போஸ்டராங்கிறது வேறு. நீங்கள் சோறு விளம்பரத்தெல்லாம் அழிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ கருணாநிதியோட சிலை, கலைஞருங்கிற பெயர் இதெல்லாமே அழிப்பாங்க, நமக்கு தெரியும், மூடப்படும். இப்படி இருக்கும்போது விஜயோடைய போஸ்டர் எப்படி வால் போஸ்டரில் இருக்க முடியும்? இருக்காது, படங்கள் ஓடாது. அப்படி நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கு தான் தள்ளி போட்டே இருக்காங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா? நீங்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாஜக இன்னைக்கு விஜய் எதிர்பார்க்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் விஜய் முடக்க பார்க்கிறார்கள். நீ வராட்டி கூட பரவாயில்ல, நீ வளரக்கூடாது. ஏன்னா அவங்களோட என்னன்னா, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டு 2029 நான் முன்னாடி சொன்னேன், காங்கிரஸை வளர்த்து விடுவதற்கான வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கே இந்த வேலையை பார்த்தீங்க. ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிடலாமான்னு முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி மறுபடியும் அது நடக்கக்கூடாதுன்னா உங்களை நான் இப்போயே அடிப்பேன். அதற்கான வேலைகளை நான் தொடர்ச்சியாக செய்வேன். அது பேக் ஃபயரும் ஆகலாம், பட் ஆனால் அதை நாங்கள் செய்வோங்கிறதுல ரொம்ப கங்கணம் கட்டிட்டு பாஜக வேலை செய்யுது. அது கரூர் கேஸ்லையுமே கூட எப்படி விசாரணை, அது ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் போயிட்டு இருக்கு நான் பார்க்குறேன். பட் ஆனால் அதில் ஒரு உச்சபட்ச பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அவரை முடக்குவதற்கான வேலைகள் தொடர்ச்சி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் விஜய் சரியாக பயன்படுத்துகிறாரா? அதை பண்ண மாட்டார். ஒரு வேறு விதமாக ப்ரெஷர் கொடுக்குறாங்கிற பில்டப்லாம் இருக்கும். பட் இதை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மீட்டிங்கில் கூட பேசும்பொழுது ஜனநாயகனுக்காக பல பேர் குரல் கொடுத்தாங்க, முதல்ல கூட அப்படி பூசி முழுகினார் சொல்லி சொல்கிறார். இந்த ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்காத ஒரே ஜனநாயகன் விஜய் மட்டும்தான். கடைசி வரைக்கும் வாய் மூடிட்டு இப்போ தான் வாயவே திறக்கிறார். 2-3 மாதத்துக்கு பிறகு தான் வாயை திறக்கிறார்.
ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து நிற்பேங்கிறார். உங்கள் சொந்த பிரச்சனைக்கே நிற்கலாமா வேணாமாங்கிறதுக்கு விஜய் யோசிக்கிறதுக்கு 3 மாதம் ஆயிருக்கு. அதுதான் விஜய். சரி, பார்ப்போம் சார், தொடர்ந்து பார்ப்போம். தொகுதி பங்கீடுகள், வேட்பாளர்கள் அறிவிப்புலாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். வேற கூட்டணிகளில் மாற்றம் ஏற்படுதா இல்லை இது வெறும் வதந்தியா அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.